ஓம் ஸ்ரீம் குருவே நமக. அனைவருக்கும் வணக்கம். சிவதக்ஷித் அஸ்ட்ரோ அண்ட் வாஸ்து சேனலுக்கு தங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இப்போது வாஸ்துவில் நம்ம 8 வகையான திசைகள் இருக்குன்னு பார்த்துருக்கோம். அப்போ 8 வகையான திசைகள் அப்படிங்கும்போது அது கிழக்கு, தென்கிழக்கு, தெற்கு, தென்மேற்கு, மேற்கு, வடமேற்கு, வடக்கு, வடகிழக்கு. ஸோ இந்த மாதிரி 8 வகையான திசைகளையுமே வச்சு நம்ம வாஸ்துவை கனெக்ட் பண்ண போகிறோம். ஒரு வாஸ்துவில் ஒரு வீட்டுக்கு தோஷத்தை கொடுக்குது அப்படின்னு சொன்னால் அங்கே சனி, ராகு, கேது, செவ்வாய் இந்த 4 கிரகங்கள் தான் தோஷத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள். அப்போது சனி அப்படிங்கும் பொழுது அந்த இடத்துல நமக்கு ஒரு அடர்ந்த தன்மை, இருட்டு, குப்பை இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் சனி தோஷத்தை கொடுக்குறாரு. ராகு என்பது அதிகமான வளர்ச்சி, ஒரு பகுதி நீண்டு இருக்கக்கூடிய தன்மையின் மூலியமாக தோஷத்தை கொடுக்குறாரு. கேது அப்படிங்கிறவர் ஒரு பள்ளம் சம்பந்தப்பட்டது, கழிவறை, மாடிப்படி இது சம்பந்தப்பட்ட மாதிரியான தோஷத்தை கொடுக்குறாங்க. செவ்வாய் அப்படிங்கும் பொழுது அதிக கனமான ஒரு அமைப்பின் மூலியமாக தோஷத்தை கொடுக்குறாங்க. இப்போ ஒரு பகுதியிலையும் ஒரு பகுதி இந்த மாதிரி செவ்வாயோ, ராகுவோ, கேதுவோ, சனியோ சேர்ந்திருக்கும் போது அது ஒரு கிரகச்சேர்க்கையாகவும் செயல்படுது. அதே மாதிரி அதனுடைய பலன்களையும் நமக்கு கொடுக்குது. இப்போ கிழக்கு பகுதியை நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ கிழக்கு அப்படிங்கும் பொழுது அது சூரியன் உடையதுன்னு சொல்றோம். அப்போ அந்த பகுதியில அந்த கிழக்கு பகுதியில் நம்ம மனிதனுடைய ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. ஸோ கிழக்கு பகுதி நன்றாக இருக்கும் பொழுது அந்த மனிதன் நல்ல ஆரோக்கியமான மனிதனாக இருக்கிறான். அப்போ அந்த கிழக்கு பகுதியில் ஏதாவது மாடிப்படியோ, கழிவறையோ ஏதேனும் ஒரு தோஷத்தை கொடுக்கக்கூடிய கிரகச்சேர்க்கையான அமைப்பு அங்கே வரும் பொழுது அவனுடைய ஆரோக்கியம் அங்கே பாதிக்கப்படுது. அதுக்கடுத்து நம்ம தென்கிழக்கு பார்க்குறோம். தென்கிழக்கு அப்படிங்கும் பொழுது நமக்கு அந்த இடத்துல சுக்கிரன் நம்ம சொல்கிறோம். சுக்கிரமனை, அக்னி மூலை அப்படின்னு சொல்கிறோம். அந்த இடத்துல ஒரு தோஷத்தை கொடுக்கக்கூடிய கிரகச்சேர்க்கை அமைப்பு வருதுன்னா அங்கு செல்வ நிலை பாதிக்கப்படுது. அதே போல இப்போ தென்கிழக்குல ஒரு கழிவறை வருது, மாடிப்படி வருது, இந்த மாதிரிலாம் ஒரு அமைப்பு வந்துச்சு அப்படின்னா அங்கே அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மருமகள், அந்த பெண் அங்கே பாதிக்கப்படுறா. அப்போ அவங்களுக்கு கருப்பை பிரச்சனை, தைராய்டு பிரச்சனை போன்ற அந்த மாதிரியான பிரச்சனைகள் அவங்களுக்கு வருது. அப்போ அதே போல நம்ம தெற்கு பகுதியை பார்க்குறோம்னா தெற்கு நம்ம ஆயுளை குறிக்கக்கூடியது. அப்போ அந்த ஆயுளை குறிக்கக்கூடியது அவங்களுடைய ஆளுமை திறனையும் குறிக்கக்கூடியது. ஸோ அந்த இடத்துல ஒரு தோஷமான கிரகங்கள் வரும்போது அது சார்ந்த ஒரு பலன்களில் ஒரு மாற்றம் வருது. அப்போ அதிகமாக அந்த தெற்கு பகுதியில் நமக்கு ஒரு டாய்லெட் வருது, கழிவறை வருது அப்படின்னா அந்த இடத்துல செவ்வாய் கேதுவாக செயல்பட்டு கணவன் மனைவி பிரிவு ஏற்படுது. அப்படி இல்லை நல்லபடியாக கணவன் மனைவி இருக்காங்கன்னா அவங்க வெளிநாட்டில இருந்து வசிச்சு அல்லது ஒரு கடன்லேயே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள்லாம் தெற்கு பகுதியில் வருது. அதே போல் உங்களுக்கு தென்மேற்குல அந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் வந்துச்சு அப்படின்னா அது ஒரு அமானுஷ்ய தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு பகுதியாக அங்கே நமக்கு கிடைக்கிது. அங்கே ஒரு இல்லீகல் அஃபென்ஸ் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அங்கே இருக்குது. அப்போ அதே போல் நீங்கள் மேற்கு பகுதியை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா மேற்கு பகுதியில் ஒரு தலைவாசலாகவோ அல்லது மேற்கு பகுதியில் வாஸ்து தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் மகன் அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ கடின உழைப்பாளியாக இருக்காங்க. அந்த வீட்டில் ஒரு பெண்ணாதிக்கமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த வீட்டில் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வடமேற்கு எடுத்துக்கிறீங்க. வடமேற்கு பகுதியில் அந்த மாதிரி நமக்கு வருது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு தற்கொலை எண்ணம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அதே போல் அந்த வடமேற்கு பகுதிகளில் ஒரு அசுப கிரக சேர்க்கை ஏற்படும் பொழுது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு நடவடிக்கை சரியில்லாத மாதிரி ஒரு கெட்ட அவப்பெயர் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு கூட வடமேற்கு பகுதியில் பாதிக்கப்பட்ட வீட்டுக்கு அமையுது. அதே போல் உங்களுக்கு வடக்குன்னு எடுத்துக்கும் பொழுது வடக்கு பகுதி நல்லாக இருந்துச்சுன்னா அது கோடீஸ்வர யோகம்னு நம்ம சொல்கிறோம். இப்போ வடக்கு பகுதியாக நமக்கு குபேரத்துக்கு. ஸோ அந்த பகுதிகளில் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, ஸோ நம்ம புதனாவும் கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ அந்த பகுதியில் ஒரு குப்பை இந்த மாதிரிலாம் ஒரு பிரச்சனைகள் வரும்போது உங்களுடைய பேச்சுவார்த்தைகள், அதாவது வாய் பேசாத தன்மை கூட அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அங்கே புதன் சனி காம்பினேஷனாக செயல்படும். ஸோ புதன் கேது காம்பினேஷன் ஒரு பகுதியும் அந்த வடக்கு பகுதியில் வரும்பொழுது நமக்கு அதுக்கு உண்டான ஒரு தோஷத்தை நமக்கு அங்கே கொடுக்கும். அதே போல் நம்ம வடக்கு தான் பணத்துக்கு அதிபதி, குபேரத்துக்குன்னு சொல்கிறோமா, அங்கே ஏதாவது ஒரு கிரக தோஷமாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு பண தடையை கொடுக்கும். இதே அந்த பகுதி நல்லா சூப்பராக சுபிக்ஷமாக இருந்துச்சுன்னா அவங்க பிஸ்னஸில் சூப்பராக வருவதற்காக ஒரு வாய்ப்பு உண்டு. நமக்கு அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா நமக்கு வடகிழக்கை பார்க்குறோம். வடகிழக்கு அப்படிங்கிறது குரு ஆதிக்கத்தன்மை உடையது. அப்போது அந்த வடகிழக்கு பகுதியில் ஒரு அசுபகிரக சேர்க்கை இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல எப்படின்னாக்கா அந்த மனிதனுடைய மூளை செயல்பாடு, ஒரு மூளை நல்லா இருந்தால் தான் ஒரு மனிதனை நல்லாக இருக்க முடியும். ஸோ அப்போ அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு மூளை சம்பந்தப்பட்டது, தண்டுவட சம்பந்தப்பட்ட பாதிப்பும் அவங்களுக்கு ஏற்படுது. அதே மாதிரி அந்த மாதிரி ஒரு வாஸ்து தோஷமான ஒரு வீட்டில் இருந்து பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை ஒரு ஆர்டிஷமான குழந்தைகளாக பிறப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ
இப்போ இந்த மாதிரியான பாவகிரகங்கள் எந்த இடத்துல அந்த பாவகிரகங்களுடைய தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதற்கு தகுந்த மாதிரி நம்மளை சொல்யூஷன் பண்ணி அதற்கு தகுந்த கிரக சேர்க்கையை பார்த்து நம்ம வீடு அமைக்கும் பொழுது வாஸ்து தோஷம் இல்லாமல் வாஸ்துப்படி கரெக்டாக ஒரு வீடு அமைக்கும் போது நல்ல வாழ்வு நிச்சயம் உண்டு. மீண்டும் சந்திப்போம். நற்பவி நல்லதே நடக்கட்டும்.